சிவ சிவ திருச்சிற்றம்பலம். நாம் சாப்பிடும் முறை என்று ஒன்று உண்டு. நாம் சாப்பிடும் பொழுது அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது அதிகம் பேசக்கூடாது. சாப்பிடும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் சாப்பிடும் உணவை பற்களுக்கு இடையில் நன்றாக நின்று வாயை மூடி வானீருடன் கலந்து சாப்பிடலாம். அவ்வாறு சாப்பிட்டால் நாம் ஜீரணிக்கும் தன்மை நம் உடலுக்கு எளிமையாக இருக்கும். சாப்பிடும் பொழுது சுவையும் அதிகரிக்கும், ஆயுளும் அதிகரிக்கும். இவ்வாறு நாம் சாப்பிட்டு வந்தால் நீண்ட நாள் வாழலாம். சாப்பிட்ட பின் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 20 நிமிடம் கழித்து நன்றாக தாகம் எடுக்கும் பொழுது நீரை அதிகமாக பருகுங்கள். உடல் குளிர்ச்சி தரும். சிவ சிவ. நாம் காலை உணவாக எவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், ஜீரணிக்கூடிய தன்மையுள்ள சத்துள்ள ஆகாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாரம்பரிய உணவு என்று எடுத்துக்கொண்டால் பழைய சாதம், ஆப்பம், புட்டு, இட்லி, தோசை இவற்றை நாம் எடுத்துக்கொண்டால் உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். மதியத்திற்கு நாம் அதிகமாக காய்கறி சேர்த்து அரிசி சாதம் குறைவாக சாப்பிட வேண்டும். இரவு நேரம் மிக மிக எளிமையாக சாப்பிட வேண்டும். ஜீரணிக்கக்கூடிய தன்மையுள்ள ஆகாரத்தையே இரவில் உண்ண வேண்டும். 7 மணிக்குள் உணவை உண்டு பின் இளைப்பாரி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.